வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த அடிஷன் ஆஃப் எ கேட்டலிஸ்ட் டியூரிங் எ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்டர்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது U. செகண்ட் ஒன் என்தால்பி, தட் இஸ் H. தேர்ட் ஒன் ஆக்டிவேஷன் எனர்ஜி, தட் இஸ் EA. லாஸ்ட் ஒன் என்ட்ரோபி, தட் இஸ் S. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி, தேர்ட் ஆப்ஷன். அதாவது ஒரு ரியாக்ஷன்ஸில் வந்து நம்ம கேட்டலிஸ்ட் சேர்த்தோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியோட லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணுது. அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போ ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. த அடிஷன் ஆஃப் எ கேட்டலிஸ்ட் டியூரிங் எ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்டர்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னா தட் இஸ் EA, தட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரிங்களா?